நம்ம சாப்பிட்டா பார்க்க போகிறோம். இவர் தான் எதை போட்டாலும் சாப்பிடுவார். யார்? கலப்படமான பால், கலப்படமான நெய், எதை போட்டாலும் என்ன பண்ணுவார்? இப்போ சேம வாங்கிப்பார், எதுவுமே சொல்ல மாட்டார். நம்ம ஒரு வீட்டுக்காரர் மாதிரி காப்பி எப்படி தான் குடிக்கிறாரு, அப்படி தான். நம்மளா எல்லாத்தையும் பண்ணிட முடியுமா? 1000 வழக்கு நம்மளால் ஏற்ற முடியுமா? யோசிச்சு பாருங்க. வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. அப்போ அதெல்லாம் பண்ணியிருக்கானா இறைவனின் சங்கல்பம் இருந்திருக்கிற அந்த இடத்துலலாம். அதிகமாக வந்துட்டா எப்படி சேமிக்கிறதுன்னு நமக்கு தோணும். இல்லவே இல்லைனா எப்படிடா சம்பாதிக்கிறதுன்னு தோணும். ஆக மொத்தம் பணம் என்ன பண்ணும்? நம்மளை தூங்க விடாது. நமக்கு நான் என்ற எண்ணம் மேலோங்கி இருக்கும். எனக்கு எந்த இழுக்கும் வந்துவிடக்கூடாது, என் பேருக்கு எந்த அழுக்கும் வந்துவிடக்கூடாது, நான் பெரிய ஆளாச்சே அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு கிடையாது. பதம் தந்து அருள்வாய் படி விநாயகா, பற்றினேன் உன் பாதம் தனையே படி விநாயகா. பதியே கணபதியே மகா கணபதியே, உலகில் வஞ்சமும் பஞ்சமும் இல்லாது அருள் புரிவாய் படி விநாயகா. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருளாலே, எல்லாம் வல்ல ஈசனின் அருளாலே, அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகி அறமுளர்த்த நாயகி சமேத மாரீஸ்வரர் திருத்தலத்திலே சோமவார பிரதோஷ காலத்திலே ஈசனின் அருளை பெற வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் பீமநாதனின் அன்பு வணக்கங்கள். நம்ம குரு ஐயா சொன்ன மாதிரி நம்ம ஒவ்வொரு பிரதோஷமும் இங்கே ஒவ்வொரு நாயன்மாரை குறித்து சிந்தித்து வந்துட்டுருக்கோம். அப்படியாக இது 29வது பிரதோஷ சிந்தனை. நம்ம இன்றைக்கி யாரை குறித்து சிந்திக்க இருக்கோம் அப்படின்னா, கலிய நாயனார். இது இவருடைய புராணம் வந்து ரொம்ப சின்ன புராணம். இன்றைக்கி சிறுகதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம புராணத்தை பார்த்துட்டு அதோட இந்த உபன்யாசமாகப்பட்டது நிறைவடைஞ்சிடும். இந்த கலிய நாயனாரை பற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெருசாக அந்த திருத்தொண்டர் தொகையில் பெருசாக ஒன்றும் சொல்லலை. ஒரே ஒரு வார்த்தை கலியன், அவ்வளோதான் சொல்லியிருக்கார். வேறு எதுவுமே இல்லை. எப்பயுமே நான் சொல்லும்போது சொல்லுவேன், இப்படிப்பட்ட அடியார் அப்படிப்பட்ட அடியார்லாம் நிறையா பெருசாக எழுதியிருப்பா இல்லையா. ஆனால் இதில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கலியன் அடியாருக்கும் அடியேன், அவ்வளோதான். பேரே போருமா. தனியாக அவரை பற்றி புகழ் சொல்வதற்கு பெருசாக ஒன்றும் இல்லை, பேரே போதுமானது. அப்படி என்ன அவர் பண்ணார் நமக்கு நன்னா தெரிஞ்சது என்னது? இவரும் சர்ச்சைக்கு உட்பட்ட ஒரு வேலையை செய்திருக்கிறார். இப்போ நம்ம பார்க்கும்போது எப்படி தெரியும்? 2025 எப்பா மனுஷன் இப்படிலாம் பண்ணலாமா, இது சரியான விஷயமா இருக்குமா அப்படின்னு நம்ம நுனிப்புல் மேலோட்டமாக ஒரு சிந்தனையை பார்க்கும் பொழுது நமக்கு அது என்னமா தெரியும்? புறமா தெரியும். அது அறமா இல்லையே, இப்படிலாம் செய்யலாமா அப்படின்னு நம்ம பல முறை இங்கே சிந்திச்சிருக்கோம். அது மாதிரி இந்த நாயன்மாரும் ஒரு செய்தி செய்திருக்கிறார். அது என்ன செயல்னு பார்ப்போம். இதை எப்படி நம்ம ஆழமாக சிந்திக்க வேண்டும் அப்படின்னு அதுக்கப்புறமா ஒரு தாத்பரியம் சொல்கிறேன். அதோட இந்த உபன்யாசம் நிறைவடைஞ்சிடும். இப்போது கலியன் அப்படிங்கிறவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா, திருவொற்றியூர், இந்த சென்னைக்கு வெளியில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது, கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. திருவொற்றியூர், அங்கே படம்பக்கநாதர்னு ஒரு பெரிய திருத்தலம் இருக்கிறது. அந்த திருத்தலத்துக்கு தான் வந்து அருகாமையில் தான் என்ன பண்ணார்? இவர் அவதாரம் செய்தார். அங்கே தான் திருப்பணியும் செய்தார். இவருடைய குலம் என்னென்னா சேனியர் குலம்னு பேர். நம்ம பெருசாக இப்போது வழக்கில் இருக்கான்னு தெரியல இந்த சொல். என்னென்னா இந்த எண்ணெய் ஆட்டுவா தெரியும் இல்லையா, எண்ணெய் ஆட்டுற குலம். சாக்கான்னு சொல்லுவா, செக்கான்னு சொல்லுவா, சக்கரின்னு சொல்லுவா. நிறையா அதுக்கு பெயர்கள் இருக்குது தமிழில். அந்த தொழில் செய்கிறவாளுக்கு அந்த பேர் இருக்குது. இவர் வந்து பயங்கரமான செல்வந்தர், அதீத செல்வம், நிறைய காசு. பாருங்கள், என்ன வியாபாரம்னா பார்த்துங்கோ. இப்போ என்ன வியாபாரி நமக்கு என்ன சூழ்நிலைன்னு தெரியும். அந்த காலத்திலேயே என்ன வியாபாரம் நல்ல பயங்கரமாக அவர்கிட்ட காசு இருக்குது. ஆனாலும் அதை விட அதிகமாக அவர்கிட்ட என்ன இருக்குது? பக்தி இருக்குது. சிறு வயதிலிருந்தே அவர் பக்தி செய்யக்கூடியவர். இறைவன் மீது அதீத பக்தி இருக்குது. அவர் இன்னொன்று கொடுத்து வச்சவர் என்னவா? பக்தியுடைய மனைவி வேற கூட. நம்ம எவ்வளோ புராணங்கள் பார்த்துருக்கோம். மனைவியோட உதவி இல்லாமல் என்ன பல நாயன்மார்கள் என்ன பண்ணியிருக்க முடியாது, சிவலோக பதவியை அடைந்திருக்க முடியாது. எல்லாமே என்ன அறகுறை தான். மனைவி இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த நிறைவாருது. எடுத்துக்காட்டுக்கு ஒரு மந்திரம் சொல்கிறான்னு எங்களை ஹோமத்தில் நம்ம நிறையா தரம் இப்போ ஐயர்லாம் மந்திரம் சொல்லும்போது கடைசியாக சுவாகான்னு முடிச்சிருப்பார், கேள்விப்பட்டிருப்போம். சுவாகா சுவாகான்னு. சுவாகானா யார்? அக்னியோட மனைவி தான் சுவாகா. அப்போ ஒரு மந்திரத்தை ஆரம்பித்து அது அக்னிகிட்ட கொண்டு போகணுன்னு வைங்க, சுவாகா மாவும் பொண்டாட்டியோட சேர்த்தாம்பா சொல்கிறேன். இப்போங்க உடனே நம்ம மனைவிக்கு கும்பு படைச்சிடக்கூடாது. பார்த்தல்ல நான் தான் பெரிய, அப்படி இல்லை. மனைவி இருந்தால்தான் கணவனுக்கு நிறைவு. அது மாதிரி கணவன் இருந்தால்தான் மனைவிக்கும்
நிறைவு. எப்போ பார்த்தாலும் சண்டை அங்கே தானே, நான் பெருசா நீ பெருசான்னு, ரெண்டுமே பெருசு. அதை நம்ம எல்லோரும் என்ன பண்ணணும், அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். அப்போது அப்படிப்பட்ட பக்தி கொண்டவர் தான் யார், அந்த கலிய நாயனாருடைய மனைவி. அப்போ நன்னா தொண்டு ஆட்டின்றவரா. இதில் உள்ளத்தை புராணத்துக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த திருவொற்றியூர் அந்த படம்பக்கநாதர்னு சொன்னேன் இல்லையா, அந்த திருத்தலத்தை பற்றி நான் நிறையா படிச்சுட்டு இருந்தேன். அடிக்கின்றே போகலாம் போல் இருக்கு. தனியாக அதுக்கு நம்ம 1 மணி நேரம் தனியாக பேசலாம் போல் இருக்கு. நான் மேலோட்டமாக அதை மட்டும் சொல்லிவிட்டு நான் உள்ள புராணத்துக்குள்ளே போகிறேன். அந்த திருவொற்றியூர் ஏன் தெரியுமா பேர் வந்தது, பிரளய காலத்தில் ஒரு சமயம் பாருங்க, பிரம்மா வந்து உருவாக்கின்னு இருக்கார் உலகத்தை. அப்போ பார்த்தாக்க சீக்கிரம் அழிஞ்சு போயிடும் போல் இருக்கு. அந்த அழிய உருவாக்க இல்லையா, அப்போ அழியும்போது இவர் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறார் சிவபெருமான்கிட்ட, இறைவா நான் உருவாக்கிட்டு இருக்கேன், பிரளய காலமாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து ஏதாவது கொஞ்சம் பண்ணி உதவி பண்ணேன் அப்படின்னு கேட்குறாரு. அவர் உடனே என்ன பண்ணாராம், ஒற்ற வைத்தார். ஒத்தி வைத்தல், அந்த பிரளயத்திலேருந்து காப்பாற்றினார், ஒற்ற வைத்தார். அதனால தான் ஒற்றியூர், திருவொற்றியூர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னு ஒரு புராணம் இருக்குது. இன்னொன்று பாருங்கோ, சூரிய குலத்தை சேர்ந்த மன்னன் ஒருவன் இருந்தான். அவன் பேர் என்னன்னா மாந்தாத்தா அப்படின்னு பேர். அவன் பேர், அவனுடைய ஆட்சியில் கீழே வந்து நிறைய குறுநில மன்னர்கள் நிறைய பேர் இருப்பா இல்லையா. அப்போ வரி வாங்கிறதுக்காக ஓலை அனுப்புகிறான் அந்த ராஜா, அந்த குறுநில மன்னனுக்கு ஓலை அனுப்புகிறான். இவர் ஒரு 4 வரி எழுதி அனுப்பிச்சிருப்பார் இல்லையா, இதே மாதிரி என் ஆட்சிக்கு உட்பட்ட இடத்துல நீ இவ்வளோ வரி கட்டணும் அப்படின்னு எழுதி அனுப்பிச்சிருப்பார் இல்லையா. ஆனால் அதில் பாருங்கோ, அந்த மெசேஜ் என்ன ஆகி போகிறது, எடிட் ஆகி போகிறது, அப்டேட் ஆகி நடுப்புற யாரோ ஹேக் பண்ணிவிட்டா அந்த மெசேஜை. யார் ஹேக் பண்ணது, யார், சிவபெருமான் தான் ஹேக் பண்ணியிருக்கார். என்னென்ன ஹேக் பண்ணிவிட்டார் அந்த மெசேஜை, நல்ல ஹேக்கில், எத்திக்கல் ஹேக்கிங், நல்லதாக பண்ணியிருக்கார். ஏமாற்றி பண்ண, அன்எத்திக்கல் இல்லை, ஏமாற்றி பண்ணலை, நல்லதாக பண்ணியிருக்கார். என்ன பண்ணியிருக்காராம், அந்த ஆட்சி சிறந்த முறையில் இருந்ததுனால இந்த ஊரை அந்த டாக்ஸ்லேருந்து, இதில் வரியிலேருந்து விலக்கி வைக்கிறேன், ஒற்றி வைக்கிறேன். திருப்பி என்ன பண்ணியிருக்கார், எக்ஸம்ஷன், டாக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கி கொடுத்துருக்கார். அதான் அந்த ஊருக்கு என்ன பேரான், திருவொற்றியூர் அப்படின்னு பேரான். நிறைய பெரிய புராணத்தில் நம்ம சேக்கிழார் நாயனார் வந்து எழுதும் பொழுது 10 பாட்டு எழுதுகிறாருன்னு வைங்களேன், அதில் 3 பாட்டு ஊர் பெருமை இருக்கும். இப்போ இதில் பார்த்தோம்னா 17 பாட்டு இருக்குது, 5 பாட்டு ஊர் பெருமை மட்டும் பேசியிருக்கார். அப்போது அவ்வளவு வளமாகவும் சீரும் சிறப்பமாக இருந்திருக்கு. நம்ம ஊர் பார்க்கணுமே, இப்போ வாசலில் போய் எப்படி எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. அப்போது நம்ம என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சுத்தம் பண்ணுறது அப்புறம், குப்பை போடாமல் இருக்கலாம். மினிமலிசம்னு சொல்கிறோம், என்னது, இருக்கிறத வச்சுட்டு அமைதியாக வாழ்வது. அந்த அளவுக்கு ஊரில் செழுமையாக இருந்திருக்கு. அப்போது இந்த திருவொற்றியூர் சொல்கிறேனே, இன்னொன்று வள்ளலாருக்கு அங்கே அம்பிகை வந்து சாப்பாடு போட்டிருக்கா பசியாக இருக்கிறதுனால. இன்னொன்று பட்டினத்து சுவாமிகள் இருக்காரு, பட்டினத்தார், அவருக்கு அந்த ஊரில் தான் மோட்சம் கிடச்சிது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அவருக்கும் சங்கிலியாருக்கும் அங்கே தான் திருமணமாச்சு. கண்ணகி அங்கே என்ன பண்ணியிருக்கா, கிணத்துக்குள்ளே வந்து சொக்கட்டானை எடுக்க போகும்போது பாறையை வச்சு மூடிடுவா. அப்போ அவள் அந்த என்ன பேர், என்ன வட்டப்பாறை அம்மனாக வெளிப்பட்டாள். இன்னும் அடிக்கின்றே போகலாம், நேரம் நிறையா இல்லை நமக்கு. இந்த புராணத்துக்கு போனோம். கடைசியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு உள்ளே போகிறேன். என்னவா, அந்த கோயிலில் எல்லாமே 2 இருக்கான். மூலவர் 2, ஆதிபுரீஸ்வரர், இன்னொன்று ஒற்றீஸ்வரர். 2வது அம்பிகையும் 2, வடிவுடை அம்பிகை, 2வது வட்டப்பாறை அம்மன். தீர்த்த குளமும் 2, குளம், இன்னொன்று பிரம்மம்னு பேர் தீர்த்தத்துக்கு. இன்னொன்று பாருங்க, தலவிருஷம் அத்தின்னு ஒன்று இருக்குது, மகிடம்னு ஒன்று இருக்குது. கடைசி ஆகமம் பாருங்க, பூஜை கூட 2 வகையாக செய்யப்படுகிறது. ஒன்று காரணமாகமும், இன்னொன்று காமீக ஆகமம். எல்லாமே பாருங்கள் இதே மாதிரியான வித்தியாசமான ரொம்ப அதிசயம் பொருந்திய கோயில். இப்போ யாராவது பார்க்குறாங்கன்னா போய் பார்த்துட்டு வாங்கோ. அங்கே தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கே தான் கல்யாணம் ஆகிருக்கு. அவர் தான் நமக்கு திருத்தொண்ட தொகை கொடுத்துருக்கார். அவர் கொடுத்த தொகையை வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அடியார் பெருமையை நாம் இங்கே பாராட்டி கொண்டு இருக்கிறோம், தெரிந்து கொண்டு இருக்கிறோம். அப்போது அப்படிப்பட்ட திருத்தலத்தில் அவதாரம் செய்தவர் தான் நம்ம கலிய நாயனார். இப்போ அவரும் ஆத்துக்காரையும் சேர்ந்து அந்த சொன்ன இல்லையா கோயில், படம்பக்கநாதர் கோயிலில் என்ன திருப்பணி செய்கிறா அப்படின்னா, விளக்கு போடுற திருப்பணியை செய்கிறார்கள். உடனே விளக்கு போடுறதுனா ஏதோ ஒரு செவ்வாய்க்கிழமையோ இல்லை பிரதோஷத்துக்கோ வந்து ஒரே ஒரு விளக்கு, ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம். அதில் இல்லைனா தள்ளுபடியில் நெய், எப்படி ஏதாவது கழிச்சு விட்ருப்பா, நல்ல நெய்யா இல்லை ஏதோ ஒரு நெய், அதை வாங்கிட்டு வந்து நம்ம சாப்பிட்டா பார்க்க போகிறோம். இவர் தான் எதை போட்டாலும் சாப்பிடுவார். யார், கலப்படமான பால், கலப்படமான நெய், எதை போட்டாலும் என்ன பண்ணுவார், இப்போ சேம வாங்கிப்பார், எதுவுமே சொல்ல மாட்டார். நம்ம ஒரு வீட்டுக்காரர் மாதிரி காப்பி எப்படி தான் குடிக்கிறாரு அப்படி தான். அப்போது அதே மாதிரிலாம் வந்து ஏதோ
பொத்தாம் பொதுவாக போகிற வழியில் போடுற நெய் கிடையாது, அங்கே விளக்கு கிடையாது. இப்போ தான் நமக்கு விளக்கெல்லாம் இப்படிலாம் இருக்குது, மின் விளக்குகள்லாம் இருக்குது இந்த அளவுக்கு. இது பாருங்க 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக நடக்கக்கூடியது. சாயந்தரமானால் எவ்வளவு இருள் இருக்கும்னு நமக்கு தெரியும். ஆனால் லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் வருவார். அப்போது எத்தனை விளக்குகள் ஏற்றிருப்பார் பாருங்க, ஆயிரக்கணக்கான விளக்குகளாம். எப்படியா, கருவறை மண்டபத்தை சுற்றி, அதுக்கப்புறம் நந்தி மண்டபம், உள் வளாகம், வெளி வளாகம், அப்புறம் குளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெப்ப குளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்டபங்கள், சொல்லிகிட்டே போகலாம். அப்போ எல்லாத்துக்கும் தினம் விளக்கு ஏற்றுவாராம், அவரும் மனைவியும் சேர்ந்து. நமக்கெல்லாம் சந்தேகமாக இருக்கும், நம்ம ஒரு விளக்கு ஏற்றுறதுக்குள்ளேயே அடைஞ்சு போய்டுறதே, நம்ம 4 பேர் வந்து கையை வச்சுக்க வேண்டியிருக்கே. ஆயிரக்கணக்கான விளக்குகளை தினம் ஏற்றுவார்கள். நமக்கெல்லாம் அதே வேலையாக இருப்பாளான்னு தோணும். மும்முரமாக அதில் ஒரு நிலையான மனதோடு செய்யும் பொழுது இறைவனின் அருள் அங்கே வந்துடும். நம்மளாம் எல்லாத்தையும் பண்ணிட முடியுமா? 1000 விளக்கு நம்மளால் ஏற்ற முடியுமா? யோசிச்சு பாருங்கள், வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. அப்போ அதெல்லாம் பண்ணியிருக்கானா இறைவனின் சங்கல்பம் இருந்திருக்கிற அந்த இடத்துலலாம். அப்போ அதே மாதிரி விளக்கேற்றின்றே வர உடனே என்ன பண்ணுவார், ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை இறைவன் சோதித்து பார்ப்பார். நமக்கு நன்னா தெரியும். அதில் முதல் பதம் எது? வறுமை என்னும் பதம். ஏழ்மையைத்தான் முதல்ல கொடுப்பார். ஏன், எப்போ பார்த்தாலும் காசை வச்சுருந்தா ஒரே ஆட்டம், கொஞ்சம் வந்துட்டுமே காசு நம்மக்கிட்ட, உள்ள நண்டு கொடுத்தா வளைக்குள்ள தங்காதும்பா. ஒரு 2000 ரூபா கூட வந்துச்சுன்னா என்ன வாங்குறதுன்னு தெரியலையே, இந்த கிரெடிட் கார்டு ஆஃபரில் போய் ஏதாவது ஒன்று வாங்கி எதாவது ஒன்று சேர்த்து போடணும்னு நமக்கு என்ன பண்ணோம், உள்ளே வந்து ஆடும், நம்மளை தூங்க விடாது. அதிகமாக வந்துட்டால் எப்படி சேமிக்கிறதுன்னு நமக்கு தோணும். இல்லவே இல்லைனா எப்படிடா சம்பாதிக்கிறதுன்னு தோணும். ஆக மொத்தம் பணம் என்ன பண்ணும், நம்மளை தூங்க விடாது. ஆனால் நமக்கு தலகாணி மாதிரி பணம் என்பது வேணும், மெத்த மாதிரி பணம் நமக்கு வேண்டாம். சரியா? அப்போது அந்த இடத்துல அவர் எவ்வளவோ செல்வம் இருந்தாலும் அந்த திருப்பணியை என்ன பண்ணலை, அவர் கொஞ்சம் கூட விடாமல் செஞ்சுட்டே வரார். ஏழ்மை வந்துடுத்து. ஏழ்மை வந்தால் உடனே மனம் மருந்துவாரா இவர்? நம்ம தான் மனம் மருந்துவோம், இவர் மனம் மருந்த மாட்டார். இப்போ எனக்கு விளக்கு போட முடியாது, நான் என்ன பண்ணுறேன், இருக்கிற எண்ணெயை ஆட்டி 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 அதை வியாபாரம் செய்து எண்ணெய் போட்டுட்டே வரார், விளக்கு போட்டுட்டே வரார். கொஞ்ச நாள் ஆச்சு, அவருக்கு வியாபாரம் முன்ன மாதிரி ஆகலை, பயங்கரமாக படுத்துடுத்து. நிறையா வியாபாரிகள்லாம் வந்துட்டார். அவர் இருக்கிற தெரு பேரை பாருங்கோ, சக்கரவாடி தெருன்னு பேர். இப்போ எப்படின்னா சக்கரத்தை வைத்து செக்கு எப்படி ஆடுவா தெரியும் இல்லையா, சக்கரை மாதிரி இருக்கும், அதில் மாடு வந்து செக்கு மாடு மாதிரி சுற்றி வரும் இல்லையா. அப்போது அந்த சக்கரபாடி தெருவில் இருக்கா நிறைய கடை வந்துடுத்து. அதனால் வியாபாரம் என்ன ஆகிடுது, உடனே படுத்துடுது. இப்போ இருந்தால் நம்ம உடனே மார்க்கெட்டிங் நாளை விளம்பரப்படுத்தி எப்படியாவது கஸ்டமர்ஸை பிடிச்சி இழுத்துடலாம். இவர் கஸ்டமர்ஸ் எடுக்கிறதா இவர் வேலை? விளக்கு போடணும், வாழவும் வாழணும், பக்தியும் செலுத்தணும், வாழவும் வாழணும். ஆனால் என்ன எடுத்து கிடச்சா இவரால் விளக்கு போடவே முடியல, அந்த அளவுக்கு வருமானம் குன்றி விட்டது. பார்த்தார், நம்ம விளக்கு நம்மளால் எண்ணெயை நம்மளால் ஆட்டி தான் விற்க முடியல, வாங்கி கமிஷனில் விற்கலாமே, பெரும்படியாக வாங்கி என்ன பண்ணலாம், கொஞ்சம் கமிஷனில் விற்கலாம், ஏதோ ஒரு வருமானம் கிடைக்கும் இல்லையா. உடனே அந்த இருக்கக்கூடிய தெருவுக்கு போய் எல்லாட்டையும் எண்ணெய் கேட்குறாரு, எண்ணெய் கொடுங்கோ, நான் எண்ணெய் விற்று கொடுக்குறேன் அப்படின்னு வாங்கிட்டு ஊரு பூரா போய் எண்ணெய் விற்கிறார். தனியாக இவர் வாங்கி வாங்கி விற்று அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு என்ன பண்ணுறார், விளக்கேற்றிண்டே வர்றார் எண்ணெய் விட்டு. என்னாச்சு, அதுவும் போடல. ஏன், அந்த வியாபாரிகள்லாம் இருக்கா இல்லையா, இவன் ஆள் சரியில்லைப்பா, வியாபாரம் சரியாக பண்ணலை, இவங்ககிட்ட என்ன பண்ண வேண்டாம், எண்ணெயை கொடுக்க வேண்டாம் தோணும் இல்லையா அவளுக்கு. யார் என்ன பண்ணலாம், தெருவில் இருக்கிறவங்களாம் எண்ணெயை கொடுக்கல. இவர் பாருங்க, ஐயோ என்னப்பா பண்ணுறதுன்னு தெரியலையே, வருமா வந்துருத்தே முடியலையே. உடனே என்ன பண்ணுறார், கூலி வேலைக்கு போகிறார். அதே தெருவில் இன்னொரு கடையில் போய் எப்படி பதமான எள்ளா பார்த்து எடுத்துகிட்டு வர்றது, அந்த மாடு சுத்துமே அந்த மாடை மேய்ப்பது, அப்புறம் எண்ணெயெல்லாம் வடிகட்டி எடுப்பது. யோசிச்சு பாருங்கோ, அந்த தெருவிலேயே எவ்வளோ பெரிய கடையாக வைத்திருந்து நல்ல செல்வமாக இருந்தவர், செல்வந்தராக கழுத தேஞ்சு கட்டரம்பான மாதிரி என்ன ஆயிடுத்து அவருக்கு. அதே தெருவிலேயே அவர் வேலைக்கு போக முடியாது ஆயிடுத்து. நம்மளாக இருந்தால் அந்த வேலையை செய்வோமா, ஊரை விட்டு போய் வெளியூரில் போவோம். வெளியூருக்கு போய் என்ன பண்ணுவோம், நம்ம அங்கே போய் வேலைக்கு போவோம். ஏன், இங்கே தான் நமக்கு ஒரே அவமானமாக இருக்கும். ஏன், நமக்கு நான் என்ற எண்ணம் மேலோங்கி இருக்கும். எனக்கு எந்த இழுக்கும் வந்துவிடக்கூடாது, என் பேருக்கு எந்த அழுக்கும் வந்துவிடக்கூடாது, நான் பெரிய ஆளாச்சே அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு கிடையாது. அவர் என்ன பண்ணுறார், அவர் நோக்கம்லாம் எங்கே இருந்தது, ஒரு நிலையான மனம். எடுத்துக்கொண்ட சங்கல்பம் என்ன, விளக்கேற்றணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், எண்ணமானும் பண்ணுவேன். அதுதான் ஒரு நிலையான மனம். என்ன பண்ணுறார், போய் வேலைக்கு போகிறார். வேலைக்கு போய் அந்த மாடை மேய்ச்சி எள்ளெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு எல்லாம் பண்ணுறார். அப்படி பண்ணியும் அவருக்கு சரியாக கூலி வரல.
என்ன தெரியுமா ஆயிடுத்து, அந்த தெருவில் நூற்றுக்கணக்கான பேர் வேலைக்கு வந்துட்டா. எல்லாம் பண்ணுறவர் யார்? மேலே அனுப்பிச்சி விட்றார். வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாயா. சப்ளை அண்ட் டிமாண்டும்பா. நிறைய நமக்கு தேவைகள் இருக்கும் பொழுது வரவு குறைவாக இருந்ததுன்னு வைங்கோ, நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். 100 பேர் வேலைக்கு இருக்கான், என்ன பண்ணுவா? எல்லாரும் கம்மியான சம்பளத்துக்கு வேலைக்கு வந்துடுவா. அவரால் என்ன பண்ண முடியாது? விளக்கு வாங்கி ஏற்ற முடியாது. பார்த்தார், இது சரியாக வராது, நம்ம என்ன பண்ணிவிடுவோம்? நம் வீட்டை விற்று விடுவோம். எப்படி? விளக்கேற்றுறதுக்காக வீட்டை விற்று விடுவோம். மனை, சொந்த மனைன்னு சொல்லுவோமே, தன் மனையை விற்க மனைவியோட கலந்து ஆலோசிக்கிறார். விடுவாள? இப்போ இருக்கிற மனைவியாக இருந்தால் விடுவாள? கொமட்டிலே ஓங்கி ஒரு குத்து. என்னையா நினச்சிட்டு இருக்க? இங்கே நீ சுவாமிக்கு விளக்கு ஏற்றுனா வீடை விற்பிய? சீக்கிரமாக விற்றுருங்கோ, இன்றைக்கி நமக்கு விளக்கு போட முடியாமல் போயிட போகிறது. எப்படிப்பட்ட மனைவி பாருங்கோ. இந்த இன்னைக்கு விளக்கு ஏற்ற முடியாமல் போயிட போகிறது. அதுலாம் நமக்கு தெரியும். 1500 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிறது. இதே வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்? 5-6 விளக்கு எண்ணெய் சேர்ந்து தான் நம்ம விடுறோம். சுத்தமான நல்லெண்ணெய் எவ்வளோ பேர் விட முடியாது? நம்மளால் முடியதில்லை. ஆனால் என்ன பண்ணிட்டா? வீடை விற்க முயற்சி பண்ணிவிட்டா. வித்தாச்சு. அவள் சொந்த வீட்டை விளக்கு ஏற்றதுக்காக விற்றுட்டா. அந்த பணத்தை வச்சு கொஞ்ச நாள் விளக்கு போட்டுட்டே வர. அதுவும் போரலை. உடனே புருஷனும் முன்னாடி சேர்ந்து ஆலோசனை பண்ணுறா. என்ன பண்ணலாம் நம்ம? இதிலே பெரிய புராணத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறார், கூலியை காதலித்தாராம். யாராவது பெரிய செல்வந்தரா இருந்துட்டு கூலியை காதலிக்க முடியுமா? இந்த வார்த்தையே இருக்குது, கூலி காதல்னு வார்த்தையே இருக்குது. எதனால்? அந்த கூலியை வைத்து தான் அவர் என்ன பண்ணுறார்? விளக்கை ஏற்றினார். அப்போ வீடை விற்றாச்சு, கூலி வேலைக்கு வந்தாச்சு, பணம் போரல. 2 பேரும் யோசிக்கிறா, என்னம்மா பண்ணலாம், ஏது பண்ணலாம்? அங்கே குத்தகைக்கு ஆள் எடுக்கிறாளாம். இவர் முடிவு பண்ணுறார், நீ வேணா அங்கே வேலைக்கு போயிடு, குத்தகைக்கெல்லாம் பெண்களெல்லாம் அனுப்பலாமா? சரியான விஷயமா இருக்குமா அது? என்ன பண்ணுறார்? ஊராக போய் என் பொண்டாட்டியை விலைக்கு எடுத்துங்கோங்கிறார். வேலைக்கு யாராவது வேலை அப்போ எடுப்பா இல்லையா? குத்தா என்ன பண்ணுவான்? குத்தகைக்கு வாங்கிப்பா. தன் மனைவியை விற்க தயாரானார். இந்த அவனா பொருளை நமக்கு 2025 தோணுமே. பொருளை போன பிரதோஷத்தில் பார்த்தோம். மனைவியோட கையை வெட்டி விட்டார். அதுக்கு முன்னாடி ஒரு மனைவி யார்? நீலநக்க நாயனார் ஒருத்தரை பார்த்தோம். ஊதினா சிவபெருமான் மேலே ஊதலாமா? என்ன பண்ணார்? தள்ளி வச்சுட்டார். பார்த்துருக்கோம் இல்லையா? மழுவை எறிந்தார். சண்டேஸ்வர நாயனார் என்ன பண்ணார்? அப்பா பால் குடத்தை எட்டி உடைச்சோன்னு என்ன பண்ணார்? காலை வெட்டி விட்டாரு. தப்பு தானே இல்லையா? இதே மாதிரி நம்ம எவ்வளோ நாயன்மார்கள் பார்த்துருக்கோம். யானை ஓடி வரும்போது பூக்கூட்டையே தட்டி விட்டுது. எரிபத்த நாயனார் என்ன பண்ணார்? யானையோட தும்பிக்கையை வெட்டினார். எவ்வளோ அராஜகமான செயலால் எல்லாமே, எல்லாம் வெட்டுறது குத்துறது எல்லாம் இப்படியே இருக்குது இல்லையா? ஆனால் இவர் என்ன பண்ணுறார்? அதே மாதிரி தன் மனைவியை விற்க. இவருக்கு முன்னோடி ஒருத்தர் இருக்கார். அவர் யார்? இயற்பகை நாயனார். இதுவாது பரவாயில்ல, ஏதோ ஒரு தேவை இருந்தது, புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்து பேசி நீ வேணா வேலைக்கு போமா குத்துக்கியான்னு சொன்னார். இயற்பகை நாயனார் என்ன பண்ணார்? யாரோ ஒரு சிவனடியார் வந்தார், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, உன் பொண்டாட்டியை என் கூட அனுப்புனார். இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு கேட்கக்கூடியதாக இருக்கா? இவர் யோசிக்கவே இல்லை, இன்னுமா ஆக்சின் போகலன்னார். அவர் யார்? அந்த அம்மா, என்னையே பார்க்குற, நான் தான் போயிட்டே இருக்கேங்கிறார். இதெல்லாம் நம்ம இயற்பை முன்னாடி நம்ம விலாவரியாக பார்த்துட்டோம். அப்போது இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வாழ்ந்துருக்கா. அது ஏன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். போய் விற்கிறதுக்காக போகிறார், போய் தேடுன்னு தேடுறார். இங்கே தான் திருவிளையாடல், அடுத்த சிவபெருமானோடது. ₹1 வாங்கலை. ஏன்? இதான் சப்ளை அண்ட் டிமாண்டுன்னு சொன்னேன். 100கணக்கான மக்கள் அங்கே என்ன இருக்கா? வேலைக்கு இருக்கா. வேலைக்கு தான் நிறையா பேர் இருக்காளே. இவர் ஏன் போய் வாங்க போகிற? யாரை வாங்குவாள? சும்மாவே வேலை பார்க்க ஆள் இருக்கா? இவர் சும்மா வேலைக்கு அனுப்ப முடியுமோ? இவருக்கு பணம் வேணும். பணத்தை கொண்டு போய் கொடுத்து தான் எண்ணெய் வாங்கி விலைக்கேற்ற முடியும். கடைசி என்ன எடுத்துப்போ? விலைக்கு வாங்கவும் ஆள் இல்லை. பார்த்தார், இது ஆகிறது இல்லை. என்ன சொல்கிறாராம்? செல்வம் எது? அவருடைய செல்வம் என்ன எடுத்துப்போ? செல்வம் மாண்டது. பெரிய புராணத்தில் சொல்கிறார். செல்வம் மாண்டதுன்னா என்ன? மாண்டு போகிறதுனா என்ன? செத்து போகிறதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? செல்வம் மாண்டதுன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் பூரா போயிடுதுன்னு அர்த்தம். ஆனால் அவர் அப்படி சொல்லலை. பெரிய புராணத்தில் இப்படி நேரடியாக சொல்லுவாரா? இப்படி சொல்லலை. ஸ்லேடைன்னு தமிழில் ஒரு சொல்லு இருக்குது. எப்படி? 2 in 1. இப்படி முன்பக்கம் நகையை பிரட்டி போட்டால் இன்னொரு நகை மாதிரி வர்றத இப்போ விளம்பரம் நிறையா பார்த்தேன். 2 in 1. அது மாதிரி செல்வம் மாண்டதுன்னா எப்படி? ஒரே ஒரு சொற்றொடர் 2 அர்த்தங்கள் இருக்கும். முதல் அர்த்தம், அவருடைய புறச்செல்வம் வெளியில் வச்சுருந்தார் இல்லையா, அது எல்லாம் கரைஞ்சி போயிடுது. அது ஒரு நேரடியான அர்த்தம்.
இரண்டாவது அகச்செல்வம் மாண்புடையது. அந்த மாண்டதுங்கிற மாண்ட சொல்லு இருக்குல்ல, அது எதை குறிக்குதான்? மாண்டதுன்னா செத்து போனதை குறிக்கல. மாண்புனா என்ன? மாண்பு மிகு சொல்லுவோம் இல்லையா, கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த மாண்டதுன்னா என்னது? அவருடைய அகச்செல்வமாகப்பட்டது அங்கே மாண்டு இருந்தது, மேலோங்கி இருந்ததான். புறச்செல்வம் என்னாச்சு? கரைஞ்சு போச்சு. இதை இன்னொரு மாதிரியும் சொல்லலாம். நம்மெல்லாம் செல்வம்னு சேகரித்து வச்சுருக்கோமே, அது என்னன்னு சொல்லுங்க பாப்போம் யாராவது. நம்ம செல்வம் நிறையா பணம், நிறையா வைடூரியம், நாளைக்கு போகணும் நாளன்னைக்கு போகணுன்னு. அனைத்தும் வினை, அனைத்தும் பாவம் அல்லது புண்ணியம். இது எல்லாத்தையும் வச்சுட்டே இருந்தோம். நம்ம என்ன பண்ணி ஆகணும்? மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து எல்லாத்தையும் அனுபவிச்சே ஆகணும் இல்லையா? அவருடைய செல்வம் மாண்டதுன்னா என்ன அர்த்தம்? அவருடைய வினைகள் பூரா தீர்ந்ததுன்னு அர்த்தம் இல்லையா? வினை தீர்ந்தால் என்ன பண்ணுவோம்? நம்ம இறைவனின் திருவடி நிழலை சுலபமாக சேர்ந்துடலாம். அப்போது மாண்டது. இவர் பார்த்தார், பொண்டாட்டியை விற்கவும் முயற்சி பண்ணியாச்சு. இதோட வேறு எதாவது இருக்க முடியுமா? வாய்ப்பு இல்லை. என்ன சொல்கிறார்? மணிவண்ண சுடர் விளக்கு மாளில் யான் மாழ்வன். எப்படி? மணிவண்ண சுடர் விளக்கு மாளில் யான் மாழ்வன். இந்த விளக்கில் அங்கே சுடர் விட்டு எரிய முடியாட்டி இந்த சுடர் இருந்து என்ன புண்ணியம்? இன்னொன்று, நமினந்தி அடிகள் பார்த்தோம். நம்ம என்ன பண்ணுவார்? நெய் இல்லைன்னா என்ன பண்ணார்? போய் எல்லாத்தையும் வாங்குவார். கிடைக்காது, போய் குளத்தில் இருக்கக்கூடிய ஜலத்தை என்ன பண்ணுவார்? விட்டு விளக்கேற்றுவார். விளக்கேற்றது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இவர் ஒரு படி மேலே போயிட்டார். குளத்தில் இருக்கக்கூடிய நீரை ஏன் எடுக்கணும்? என் உடம்புல தான் ரத்தம் இவ்வளோ ஓடுறதே, குருதியை வச்சு ஏற்றினா எரியாதான் என்ன? அந்த நெய் மட்டும்தான் எரியுமா என்ன? போகிறார், அரிவாள் எடுக்கிறார், கோயிலுக்குள்ளே போய் இறைவா என்கிட்ட இப்போ காசு இல்லை, என்கிட்ட விளக்கை ஏற்றுவதற்கு என்கிட்ட காசு இல்லை, என்னுடைய ரத்தத்தை நெய்யா எடுத்துக்கோ. போய் கழுத்து அப்படி அறுக்கிறார், கீழே அந்த அகல் விளக்கில் பிடிக்கிறார். இறைவன் வந்து என்ன பண்ணுறார்? பார்வதி சமேதமாக காட்சி கொடுத்து, அப்பா உன்னுடைய பக்தியை மெச்சினோம், இப்படி பண்ணாதப்பா, இப்படி பண்ணாத. இதே மாதிரி ஒருத்தர் இருக்க முடியுமா? இன்றிலிருந்து கலிய நாயனார் என்று அழைக்கப்படுவாய். இந்த பூ உலகம் இருக்கும் வரை உன் பக்தியை மக்கள் மெச்சி உன்னை பாராட்டுவர். உன்னுடைய பூ உலகம் இருக்க வரை உன்னுடைய புகழ் இங்கே நிலைத்திருக்கும். இதை பார்த்து மக்களை என்ன பண்ணுவா? பக்தியை கற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த என்னாச்சான்? உச்ச ஊரு அது நீங்கி ஒளி விளங்க. சிவபெருமான் சொல்றார். என்ன அவருக்கு உச்ச ஊர்? என்ன காயம் பட்டது இல்லையா? அவருடைய காயம் வந்து சரியாக போயிடுத்தான். அவருடைய காயம் சரியாக போயிடுத்தான். ஆனால் அவர் சொல்லக்கூடிய விஷயம் அது இல்லை. அவருடைய வினை பயனை அவர் அடைந்து விட்டார். பாவங்கள்லாம் நீங்கியது இல்லையா? பாவங்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணணுமா? அடுத்தது ஒளி விளங்க. அங்கே அப்படியே விளக்கு என்னாச்சு? கோயிலில் இருக்கிற விளக்கு பூரா எரியறது. இவர் என்ன பண்ணார்? இறைவனின் திருவடியை சேர்ந்தார். வந்தார் இல்லையா? வந்து ஐசன் போயிட்டார் தாங்கூடிய. அப்போது இந்த அளவுக்கு பக்தியுடனும் ஒரு நிலையான மனதுடனும் இறைவன் நமக்கு வைக்கக்கூடிய அனைத்து படிக்கற்களும் எதுக்கு? அவரை சென்றடைய வேண்டும் என்றால் நம்ம கொஞ்சமாக என்ன பண்ணணும்? அனுபவித்தாக வேண்டும். ஒரு குழந்தை நடக்க பழகிறது அப்படின்னா அந்த தாய் என்ன பண்ண மாட்டா? எடுத்த உடனே கையை கொண்டு கொடுத்துட மாட்டா. அது 2 தடவை உழட்டும். ஏன்? அப்போ தான் தானாக ஏந்து அது நடக்க முயற்சி பண்ணோம். அது மாதிரி இறைவன் வந்து நீங்களாக பக்தியை செலுத்தி வர வேண்டும் அப்படின்னா உங்களுக்கு சில பதங்களை கொடுப்பார். இறைவா என்னப்பா என்ன போய் சோதிக்கிறியேன்னு கேட்கக்கூடாது. யார் நல்லவாளோ அவளுக்குத்தான் சோதனை அதிகமாக வரும். ஏன்? அவா மட்டும்தான் சோதனையை சாதனையாக மாற்றக்கூடிய வல்லமை கொண்ட காரணத்தினால் தான் அவளுக்கு வர்றது. இருந்தாலும் நம்ம நிறைய பேர் நமக்கு சந்தேகம் வரும். என்னப்பா நான் எல்லா முயற்சியும் பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு நடக்க மாட்டேங்கிறது அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கப்படாது. எந்த வினாடி நமக்கு சோதனை வந்ததோ அப்பயே முடிவு பண்ணலாம், அப்பாடா நம்ம சாதிச்சிருவோம். அதை குறித்து நம்ம சிந்தனை பிரதிபலனை எதிர்பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? அங்கே முயற்சி செலுத்தக்கூடாது. முயற்சி செலுத்துவது மட்டும்தான் என்னுடைய கைங்கரியமாக இருக்கணுமே தவிர பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடாது. சரி, நம்ம நிறைவுக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரமும் அழகாக இந்த உபன்யாசத்தை அழகாக கேட்டேன். கடைசியாக நிறைவு செய்யும் பொழுது ஒரே ஒரு செய்தி நான் எப்பொழுதும் சொல்கிறது தான். இங்கே வரக்கூடிய ஆட்கள் எல்லாருக்கும் தெரியும். கண்களிலே கலக்கம் வந்தால் அதற்கு பெயர் இருள், மனதிலே கலக்கம் வந்தால் அதற்கு பெயர் மருள். இந்த இரண்டையும் களைய வல்லது இறைவனின் அருள். அந்த இறைவனின் அருளை
குருவின் அருளோடு பெற்று, நான் முன்பு சொன்னது போலவே குருவின் அருளோடு நாம் அஷ்டபுத்தியை பெற்று அந்த பக்தியை நாம் செலுத்தி அந்த அருளை முழுமையாக பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த உபன்யாச உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். கேட்ட மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு, கருணைவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். நன்றி.